அடுத்தது எங்களுடைய வெளிநாடு. கடகம் வந்து வெளிநாட்டோட தொடர்புடைய ஒரு ராசி. கடக ராசி சம்பந்தப்பட்டாலே அந்த குடும்பத்துல நிச்சயமா வெளிநாட்டுல ஒருத்தர் இருப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்கான வாய்ப்புகள் வந்து இறைவன் வந்து கொடுப்பாரு அவங்களுக்கு. நெக்ஸ்ட் கடகத்துக்கான ஃபாரின் ஆஃபர்ஸ், ஹையர் எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கு, நம்ம கார்டு சொல்லக்கூடிய பலன் என்னன்றதை பார்க்கலாம். சிம்ம கார்டு வந்திருக்குது, டிராவல் கார்டும் ஒன்று வந்திருக்கு. நம்ம ஆக்சுவலி நீங்கள் அந்த கார்டு வந்து என்ன ஸ்பெஷல் பாருங்க, நம்ம என்ன கார்டை பற்றி பேசுகிறோமோ, என்ன டாபிக் வந்து பேசுகிறோமோ அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு கார்டு வந்துருது பாருங்க. இது வந்து வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு. புரியுதுங்களா? வெளிநாடு மட்டும் கிடையாது, நீங்கள் வேற ஊருக்கு எங்கேயாவது மைக்ரேஷன் ஆகணும், இல்லை வேற ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கணும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கணுன்ற எண்ணங்கள் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து இது உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத காட்டுது. எங்கே போனாலுமே வந்து உங்களுக்கான ஒரு சுயத்தை இழக்காமல் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்றதையும் இந்த சக்தின்ற ஒரு கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிறது. ஓகேவா? உங்களுக்கு வந்து மனோதிடம், தைரியம் இது எல்லாமே ரொம்ப அதிகங்க. மக்கள் செல்வாக்கம் உண்டு. நீங்கள் எங்கே போனாலுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அன்பால அரவணைச்சிப்பீங்க நீங்க. ஓகேவா? அதனால வந்து அந்த அரவணைப்பு கார்டும் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. அதனால நோ ப்ராப்ளம், எங்க போனாலுமே யூ கேன் ஏபிள் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத காட்டுது. நீங்க படிப்புன்னு போன பிறகு உங்களுடைய மைண்ட் வந்து டைவர்ட் ஆகாம அந்த படிப்புல ஃபோக்கஸ் பண்ணி, இல்ல தொழிலா இருந்தா தொழில ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்கிறது. ஓகேவா? அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும். கடகத்துக்கு ஆரோக்கிய குறைபாடு வருமா அப்படின்னா வரும். ஒரு ஒரு நுணுக்கம் இருக்குங்க. கடகத்துல வந்து சில பாவ கிரகங்களுடைய தொடர்பு வரும் பொழுது ஹார்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்து, இது ஜென்ரலான நான் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட தகவல். கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகங்களுடைய கூட்டணியோ இல்ல தொடர்போ வரும் பொழுது ஹார்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்து நிறைய நான் ஜாதகம் பார்க்கும் பொழுது அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறேன். கடகம் வந்து மார்பை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு ராசி. ஓகேவா? ஸோ இவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், உடல் மற்றும் மன ஆரோக்கியம். ஆரோக்கியம் சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, சுக்கிரனுடைய கார்டு வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கார்டு. அடுத்தது பென்டக்கல்ஸ் வந்திருக்கு. ஒரு பாசிட்டிவ் கார்டும் ஒரு மைனஸ் கார்டும் வந்திருக்கு. இது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் இருந்த ஒரு நோய் உங்களை விட்டு போக போகுது அப்படின்றது தான் இந்த கார்டு வந்து சொல்லுது உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ நீண்ட கால நோய்கள்ல இருந்து நீங்க விடுபட போறீங்க. உடல் சார்ந்த வகையில பெருசா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. ஒரு சின்ன சின்ன நோய்கள் வரதா செய்யும், பட் போயிடும் அது உங்களுக்கு. ஓகேவா? சுக்கிரனுடைய கடாட்சம் வந்து இந்த கார்டில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சஞ்சீவினி இல்லையா? நெக்ஸ்ட் இது வந்து பாருங்க, இதுதான் வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, சும்மா இந்த உறவுகளுக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ நிறைய வந்து போய் ட்ராப்ல மாட்டிப்பீங்க.